நான் ஒரு வசனம் எனக்கு அடுத்தது மாலை அப்படியே அம்மா அடுத்த டேனியல் அப்படியே வாசிங்க, அம்மா அங்கால அப்படியே தொடர்ந்து வாசிக்கக்கூடியார்கள் வாசிங்க. கஸ்தூரிக்கு முடியாவிட்டால் நாங்கள் அப்படியே கடந்து வருவோம், முடியுமெண்டா வாசிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, ஸ்டீவன் ரெடியா? அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கீங்க, நாங்கள் வாசிப்போம், மற்ற பிள்ளைகள் காரியங்களை செய்யட்டும். ஆமென். நான், மாலா, டேனியல், அம்மா, ஜீனி. அதுக்கு பிறகு நான். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமகனிகளை உணர்ந்து இவர்கள் பேதைகளுக்கு வினாவையும் ஆலிபருக்கு அறிவையும் யோகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தின் போதகத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாதே. எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படிக்கு ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். எங்களோடு பங்காளியாய் இது, நம்ம எல்லாருக்கும் ஒரே வழி இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். என் மகனே, நீ அவர்களோடே வயடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கும். எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையில் இருப்பது விருதா. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்கள் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்ததியுள்ள தெருக்களிலும் சந்தியிலும் ஒலிவமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தின் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தைக்காரரே நீங்கள் நிந்தையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கணும் ஒருவரும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்வதை வெறுத்தீர்கள். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போது அகடியம் பண்ணுவேன். அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தியடைவார்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரகம் இன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ. அல்லேலூயா. வேற ஒன்றுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அல்லது எவளோ, கர்த்தருக்கு பயப்படுறது எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இதுல மதம் கிதம் ஒன்றுமே இல்லை, இனம் கலர் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனால படைக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தர் மனுஷர்களை தன்னுடைய சாயலாய் உருவாக்கினார். ஆமென். இப்படி உருவாக்கப்பட்டவர்களை யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எந்த கொரோனா கொள்ளை நோய் வந்தாலும் பயப்பட தேவை. அல்லேலூயா. மரணத்துக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படவும் மாட்டோம். ஏன்னா மரணம் எங்களுக்கு விடுதலையை கொடுக்குது. ஆமென். ஏசப்பாவுடைய எங்களை மனவாளனோட வாழ்றதுக்கு கதவை திறந்து கொடுக்குது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, பார்க்க இருக்கிற வார்த்தையை உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே எங்களை வழி நடத்துக்கண்டு ஜெபிக்கிறோம். இந்த துண்டில் இருக்கிற பேர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இவர்களை நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு ஜெபிக்கிற அத்திக்க சந்தி சபை
இயேசு ஜீவிக்கிறார். சபை பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளிடத்திலிருந்து யார் யாரெல்லாம் உங்களுடைய சத்தியத்தை கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க, ரட்சிங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, உங்களுக்கு சித்தமானால் இந்த தேசங்களில் இருந்து ஆண்டவரே இந்த பொல்லாத காரியங்கள் சீக்கிரத்துல இந்த தேசங்களை விட்டு அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, அப்பா தகப்பனே, நீங்க ஒரு சேமத்தை இந்த தேசங்களுக்கு வரப்பண்ணுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, இந்த சொந்த பந்தங்கள், உறவுகள், உற்றார் உறவினர்கள் இதனால பாதிக்கப்படாதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தங்களை நாள்தோறும் பாவத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற அந்த பிள்ளைகளை நீங்க சந்திங்கப்பா, ரட்சிங்கப்பா. அவர்கள் பரலோகம் வர வேண்டும். பொல்லாத பிசாசின் இருளில் இருந்து எந்த தேவனுடைய ஒளிக்கு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, ஜெபிக்கிறோம். இயேசப்பா, எங்களை போல எத்தனை பேர் ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா வெளிச்சத்தை அறிந்தும் ஆண்டவரே வர முடியாம இருக்கிறார்கள். அவர்களுக்கு வர ஒருவேளை விருப்பமா இருக்கலாம். பிசாசு விடுறான் இல்லை இயேசப்பா, நீங்க உடைய கரத்தை நீட்டுங்க. பிசாசுக்கு எதிராய் விரோதமாய் உடைய கரத்தை நீட்டுங்க இயேசப்பா. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் உண்டு. இந்த தெய்வம் பெரிய கர்த்தர், பெரிய கர்த்தர். நாங்க ஒன்று சொல்லுவோம், எங்களுக்கு தெரியும் எங்களோட இருக்கிற பெரிய கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வீங்க. உங்களுடைய நாமம் உங்களை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இயேசப்பா. நான் உங்களுக்கு தருகிற துணியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க சொன்னீங்க. முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் உட்காருவோம். அல்லேலூயா. அடுத்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு வழமை போல பைபிள் ஸ்டடி, வேத படிப்பு வீட்டுல இருக்குது. ஆமென். அல்லேலூயா. வேத படிப்பில் நாங்க வந்து எல்லாரும் கலந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிறு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை உண்டு. நீங்க எல்லாரும் நான் உங்களுக்கு அதை குறித்து பிற்பாடு அறிவிப்பேன். எதுவும் அறிவிக்காட்டா 4 மணிக்கு இந்த இடத்துல ஆராதனை இருக்கு. எது மாற்றங்கள் இருந்தா நான் உங்களுக்கு அறிவிப்பேன். ஆமென். ஏன்னு சொன்ன அரசாங்கம் ஆர்டர் போட்டு இருக்குது, நோர்வே அரசாங்கம் ஆர்டர் போட்டு இருக்குது. நாளைக்கு இரவு 12 மணி, அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லையா, இரவுல இருந்து லாக்டவுன். நோர்வே வந்து லாக்டவுனுக்கு வருகிறது. எல்லாம் இல்ல, அநேக இடங்கள் லாக்டவுனுக்கு வருகிறது. அதனால கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் இதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா, கர்த்தரோட நாங்க இருக்கிற நேரத்தை கர்த்தர்களுக்கு கூட்டி தர்றதுக்கு எங்களுக்கு இதை செய்யலாம். ஆமென். தீமையை நன்மையாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அதனால கவனமாயிருங்க. ஆக்களோட தொடர்புகள் வேண்டாம், தேவனோட தொடர்புகளை ஏற்படுத்துங்க. எப்ப நாங்க தனிமைப்படுத்தப்படுறோமோ அதனுடைய அர்த்தம் இயேசு தன்னோட நாங்க இருக்க வேண்டும் எங்களுக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. எங்களை அவர் நேசிக்கிறார். எங்களுடைய சத்தத்தை இன்னும் அதிகமா கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால காலத்தை தீமையை நன்மையா மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்க செய்தியை கடந்து போவோம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவோட நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுப்பா, இந்த வேளையிலும் இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளுக்கு எங்களை கூட்டி கொண்ட இந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லி இந்த வேளையிலும் நாங்கள் இயேசுப்பாவை அப்பாவுடைய சித்தம் போல எங்களை வழி நடத்தத்தக்கதா இயேசுப்பா எங்களை பொறுப்பெடுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சர்வங்களை இயேசுப்பா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க பாண்டி செபிக்கிறேன். ஆவியானவரே, நீங்க தாமே எங்களை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உங்களை தொழுது கொள்ளத்தக்கதா நீங்க கிருபை செய்திருக்கிறீங்கப்பா. எங்களை அபிஷேகித்த தெய்வம், பரிசுத்த ஆவியினால எங்களை நிரப்புன தெய்வம் இயேசுப்பா. அப்பா, உங்களுடைய தகப்பன முழுமையான அன்பு இயேசுப்பா இன்னுமா எங்கள் இருதயங்களை ஊற்றப்படத்தக்கதா இந்த தெய்வம் எங்களை வழி நடத்துங்க பாண்டி செபிக்கிறோம் இயேசுப்பா. பொறுப்படுங்க ராஜாவே, நீங்க பொறுப்படுங்க. என்னில ஒன்றும் இல்லை இயேசுப்பா, வெறுமையான பாத்திரம் இயேசுப்பா. அப்பா, நீங்க இருக்கிறதுனால தான் ரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்கிற தெய்வம் எங்கள் மத்தியில இருக்கிற தெய்வம் நீங்க தான் இயேசுப்பா. ஒன்றும் இல்லை இயேசுப்பா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்னை போல பைத்தியத்தை தெரிந்து கொண்ட தெய்வம் இயேசுப்பா. பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி என்னை போல பலவீனரை தெரிந்து கொண்ட தெய்வம் இயேசு ராஜாவே. அப்பா, இந்த வேளையில ராஜாவே நீங்க வழி நடத்துங்க இயேசுப்பா. பரிசுத்த ஆவியானோர் வழி நடத்துங்க நடின்னு செபிக்கிறோம் ஐயா. நீங்க தாமே எங்களை கட்டுகிற தெய்வம் இயேசுப்பா, ஜீவன் உள்ள தெய்வம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கில எல்லாம் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தெய்வம் ராஜாவே. நீங்க தாமே வழி நடத்துற தகப்பனா இருக்கிறவரே. சோத்திரம் டாடி, சோத்திரம் டாடி. சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே நீர் நடத்தும்
என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரியான காலம் வரை பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி வழிப்பிரியாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் ராவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே என்னிட நான் யாதொன்றையும் புண்ணிய தேசம் காணும் வரை பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி ஒன்னி மசகதுரி டாடி தேங்க்யூ டாடி தேங்க்யூ டாடி தேங்க்யூ எஸ்அப்பா அப்பா நீங்க வழி நடத்துங்க சுராஜாவே நீங்க பேசுங்க அப்பா எஸ்அப்பா அங்கள் லிதியானுடைய இருதயத்தை நீங்க திறந்தீங்க டாடி அப்பா அங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை நீங்க திறங்க எஸ்அப்பா ஒரு மறுரூபம் அடையத்தக்கதா இந்த அப்பாவோட நெருங்கி சேரத்தக்கதா தேவ ஆவியானவரே கிருபை செய்யன்னு ஜெபிக்கிறேன் ஐயா ஜீவன் உள்ள தெய்வம் ஐயா அப்பா நீங்க பொறுப்படுங்க பரிசுத்த நீங்க பொறுப்படுங்க வல்லமுள்ளவர் இந்த இடத்துல வல்லமையா கிரிய செய்கிற தெய்வம் அப்பா நீங்க பொறுப்படுங்க பாடி ஜெபிக்கிறேன் ஐயா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அறிக்கை இயேசு ராஜாவுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாளும் நாங்க வாசிப்போம் 1 பேதுரு 1 அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசிப்போம் 1 பேதுரு 1 அதிகாரம் 14 இருந்து 16 மட்டும் வாசிப்போம் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே ஆமென் நாங்கள் என்ன ஏசப்பாங்களுக்கு விரும்புகிற காரியம் என்று சொன்னா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஜீவனுள்ள தெய்வம் சொல்றார் நாங்கள் எங்கள் நடக்கல எல்லாம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் எங்கள் நடக்கல எல்லாம் ஏசப்பாக்கு பரிசுத்தமாய் வாழக்கூடியதா எங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் கண்களா இருந்தாலும் கைகளா இருந்தாலும் எங்களுடைய இருதயமா இருந்தாலும் ஏசப்பாக்கு முன்பாக நாங்க பரிசுத்தம் உள்ள ஜனமா இருந்து ஏசப்பட நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துற பிள்ளைகளாய் காணப்பட வேணும் இன்னும் ஒரு வசனத்தை நீங்க பாத்துறீங்கன்னா எபிரியர் 12:14 இருக்க வாசிங்க யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே ஆமென் ஆமென் நாங்கள் யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாங்க நாட வேணும் நாங்க விரும்புற இந்த தெய்வம் விரும்புற ஒரு காரியம் நாங்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா அப்பாக்கு முன்பாக இருக்க வேணும் அவர் அதை அதிகமா விரும்புறது நாங்க பரிசுத்தமா இருந்தா ஏசப்பாவோட அதிகமா நெருங்கி சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரும் அப்பா அருகில இருக்கிறத நீங்க ஜெபிக்க இருக்கும் போதே எங்களுடைய பரிசுத்தமான இருக்க நாங்க பரிசுத்தமா இருந்தா ஏசப்பா நீங்க அருகில இருக்கிறத அவருடைய வெளிச்சத்தை அவருடைய காரியங்களை நீங்க பார்க்க முடியும் உணர முடியுமா இருக்கும் அதால நீங்க யாரா இருந்தால் நாங்க ஒவ்வொருவரும் இன்னுமாய் பரிசுத்தத்தை வாங்கி வைக்க வேண்டும் அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் எங்கள் காரியங்களை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும் இந்த ஓய்வு நாளுக்கு அடையாளமே எங்களை பரிசுத்தப்படுத்துற நீங்க அதை நான் வாசிக்க தேவையில்ல யாத்திரம் 30-31-13 பாத்தீங்கன்னா ஏசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துற நாளா இருக்கிறது இந்த ஓய்வு நாள் அதால நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமா ஏசப்பாக்குள்ளாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இன்னும் ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு அதிகாரம் 26 அதிகாரத்துல 40-41 மட்டும் வாசிங்க
26ஆம் அதிகாரம் 40-41. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏசப்பா சொல்றார், உற்சாகமா விழித்திருந்து ஜெபிங்கள். ஏன்னு சொன்னால் எதிராளியான பிசாசான எவ்வளவு வஞ்சிக்கலாம் சுற்றி கொண்டு திரிகிற காலங்கள்ல நாங்க வாழ்றபடியா நாங்க ஜாக்கிரதையா இருக்கணும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துல நாங்க சோர்ந்து போக கூடாது. நாங்க ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு காட்டி தந்தவரே ஏசப்பா தான். ஏசப்பா எல்லா இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நான் வாசனைகள் பட்டு நான் சொல்றேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. மத்தேயு 14:23 இந்த ஏசப்பா தனித்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதுக்காண்டி தனித்து பிதாவின் மலைக்கு போய் ஜெபிச்சதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அதே போல லூக்கா 6:12 பார்த்தீங்கன்னா இரா முழுவதும் இந்த ஏசப்பா பிதாவை நோக்கி ஜெபிச்சுட்டு வந்து சீசர்களை தெரிஞ்சு கொண்டதை நீங்க வாசிச்சா பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். எது இல்லையோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, நாங்க ஜெபிக்கிறத மட்டும் விட்டு விடக்கூடாது. காலையும் மாலையும் எப்போதும் என் அப்பாவுடைய ஜெபிக்கிற நேரத்தை விட்டுட்டு இப்ப நாங்க ஜெபிச்சிட்டோம் முடிச்சுட்டு போயிட்டா கூட எசப்பாடைய நினைவினால நாங்க இருக்க வேணும். எசப்பாட காரியங்களாக நாங்க சிந்திச்சு கொண்டு அவருடைய காரியங்கள், அவருடைய செய்திகள், அவருடைய பாட்டுகள் எங்களோட எப்போ இடைப்பட்டு கொண்டு இருக்கணும். அப்பதான் நாங்க எப்ப அதான் சொல்றோம், எசப்பா இடைவிடாமல் ஜெபிங்கன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அது போல நாங்கள் இடைவிடாமல் எங்க அப்பாவோட நாங்க எப்போதும் தொடர்புல இருந்தால் எந்த பிசாசின் கிரியைகளும் எங்களை அணுகாதபடி எசப்பா எங்களை காத்துக்கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்வார். ஒரு அரை மணித்தியாலம் எங்களை ஏசப்பாவுக்கு கொடுக்கறது பெரிய வேலை செய்யாது. ஒரு பாட்டு ஒரு வேத வாசிச்சு ஏசப்பாவை ஜெபிச்சு அந்த நாளை கொடுத்தீங்கன்னா ஏசப்பா எங்களை கண்மணி போல காத்துறதா இருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா மார்க்கு 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். விசுவாசம் வேண்டும். நாங்க ஏதாவது கேட்போம் என்று சொன்னா ஏசப்பாட்ட நாங்க பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? அதை விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பாவை நாங்க விசுவாசித்து அவைகளை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் தான் முக்கியம். என்ன காரியமா இருந்தாலும் ஏசப்பா ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்ற கட்டுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து கடல்ல பேர்ந்து விழுந்து சொன்னா அப்படியாக நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதன் நாங்கள் விசுவாசம் உள்ளவரா நாங்க எல்லா காரியங்களும் ஏசப்பா மேல விசுவாசம் இருக்கிறவன். எனக்கு ஒரு ஊழியக்காரன் டென்மார்க்ல அவங்க சொன்னாங்க, தங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இப்படியான ஒரு காரியத்துல எல்லாம் அவர் சொன்ன பக்கத்துல தன்னோட வீட்டோரத்துல பெரிய ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் அப்பதான் அந்த வசனத்தை யோசிச்சார். இந்த மரத்தை பார்த்து அந்த கடல்ல விழுந்து அந்த சொன்ன மலையை பார்த்து சொன்னது போல இந்த மரத்தை பார்த்தவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாராம். ஏசப்பா இந்த மரம் விழுந்து போகத்தக்கதா, ஏன்னா அது வீட்டுக்கு கஷ்டமா இருக்குது, ரோட்டோரமா வீட்டுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஜெபிச்சாராமா. கொஞ்ச நாள் அப்படியே ஜெபிச்சு கொண்டு வந்தாரோ ஒரு நாள் பார்த்தா அந்த ஆட்களை அந்த அரசாங்கமே வந்து அந்த மரத்தை கரிச்சிட்டு போறதா கண்டாராம். அவள் தூக்கிட்டு போறதா கண்டார். அதான் சொன்ன கடுகால விசுவாசம் தான் ஜெபிச்சாராம். ஏசப்பா இதை சொல்லி ஜெபிச்சா. எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா அநேக நேரங்கள்ல அற்புதம் செய்கிறவரா இருக்கிற. காலையில ஜெபிச்சு நான் இந்த ஸ்ரீமண்ட காரு கூட ஏசப்பா நீங்க 1,75,000 எங்க தெய்வம் உங்களால முடியும் அந்த காரை கொடுக்க முடியும் ஏசப்பா. பார்வனுடைய இதயத்தை கடினப்படுத்துது நீங்கத்தான், இலகுவாக்குனது நீங்கத்தான், ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபிச்ச. ஏசப்பா அதுக்கு ஒரு அற்புதத்தை அந்த நேரம் செய்தது நான் கண்டேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். அதான விசுவாசமா நீங்க சோர்ந்து போக கூடாது. எங்களுக்கு இது நடக்கலேன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களா ஏசப்பட்டதை எதை நாங்க கேட்கிறோமோ நிச்சயமா இந்த அப்பா உங்களுக்கு நிச்சயமா தருவார். நீங்க எப்ரியர் 11:1 வாசிச்சீங்கன்னா நீங்க வாசிங்க. இன்னொரு எப்ரியர் 11:6 வாசிங்க வச்சுக்கோங்க. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. ஆமென். இத பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியாது நம்பப்படுகிறது உறுதி. எங்களுக்கு ஒன்றுமே நாங்க
நாங்கள் பெற்றுக்கொள்ள இல்லை, காணவும் இல்லை. ஆனாலும் ஏசப்பா செய்வார், அது நடந்து முடியும் இல்லை. அந்த நம்பிக்கை மட்டும் எங்கள்கிட்ட இருந்தா அது போதும். அந்த விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை ஏசப்பா, நீங்க செய்வீங்க முடிப்பீங்க, அது மட்டும் எங்கள்கிட்ட இருந்தா நிச்சயமா எங்க அப்பா அதை செய்து முடிப்பார். அதே போல 11:6 வாசிச்சீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நாங்க என்ன செய்யணும்? விசுவாசம் இல்லாமல் எங்க அப்பா ஏசப்பருக்கு நாங்கள் இருக்கிறது விருப்பம் இல்லை. தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. எங்கள்கிட்ட விசுவாசம் இல்லாமல் எங்கள்கிட்ட ஏதாவது நாங்க ஏசப்பட்ட பெற்றுக்கொள்ள விசுவாசம் இல்லாம நாங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. நிச்சயமா விசுவாசம் இருந்தா எங்க அப்பா நிச்சயமா காரியங்கள் செய்து முடிக்கிற தெய்வமா இருக்கிறார். அதன் நிமித்தமாக ஏசப்பா இந்த 3 காரியத்தை இந்த காலையில் அப்பாவுடைய பாதத்தில் இருக்கும் போது இந்த 3 காரியத்தை எங்க அப்பா இருதயத்துல பேசின எனக்கு தெரியாது. எங்க அப்பா சபைக்கு சொல்ல சொன்னதை சொல்றேன். நீங்க பரிசுத்தராக அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் காரியங்களை எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், அவருடைய விருப்பமா இருக்கிறது. அதே போல 2வது நீங்க பாத்தீங்கன்னா விழித்திருந்து செப்பீங்க. உங்களை எதிராக பிசாசானது எவனா விழுங்கலாம் சுத்தி திரிகிற காலங்களை நாங்க வாழ்ற நிமித்தம் உங்களை இழுத்து விழுத்தாத படிக்கு, பிசாசானவர்களை இழுத்து விழுத்தாத படிக்கு நாங்க அதிகமா விழித்திருந்து செப்பீங்க. ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்பட வேண்டும். அதே போல அந்த அடுத்ததாக விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. விசுவாசித்தவர் எனக்கு ஜெயத்தை தருவர் ஏசப்பா, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை ஜெயம் எல்லாம் தருகிறவர் ஏசப்பான்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும். மனுஷனுக்கு செய்ய காரியங்களுக்கு நாங்க பயப்படாம ஏசப்போட நாமத்தினால ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா நாங்க காணப்பட வேண்டும். அதன் நிமித்தமாக இந்த 3 காரியங்கள் ஏசப்பா சொன்ன இந்த 3 காரியம் பரிசுத்தமாய் வாழ்றதுக்கும் விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கும் அதே போல விசுவாசமா இந்த அப்பா மேல விசுவாசமாயிருங்க. நிச்சயமா இந்த அப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய காரியங்களாக நிரப்புவார், வழி நடத்துவார். இந்த காரியத்தை இந்த அப்பா உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நிச்சயமா செய்து முடிப்பார். ஏசப்பா நீங்க சொன்னதை உங்களுக்கு சொல்லி இருக்கிற டாடி, நீங்க மிகுதியான காரியங்களை எல்லாவற்றையும் நீங்க பொருட்படுங்க டாடி. ஏசப்பா நீங்க வழி நடத்துங்க. ஜீவன் உள்ள தெய்வம், ஒவ்வொருவரையும் காண்கின்ற தெய்வம், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இந்த தெய்வம், வழி நடத்துங்க, கூட இருங்க, சொல்லித்தாங்கப்பான்னு சொல்லி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பொல்லாத பிசாசின் கிரியல் ஏசப்பா, பயப்படுத்துற பிசாசின் கிரியல் ஏசப்பா, மனுஷனை பயப்படுத்துற பிசாசின் கிரியல் ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே கரத்தை திருப்பி ஜெபிக்கிறேன். மனுஷனை குழப்புற மரண பயத்தை போடுற பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். இந்த வேளையில ஏசப்பா அப்பா சபை ஜனங்களுக்குள்ள குழப்பங்கள், பயங்கள், நடுக்கங்கள் ஏசப்பா எத்தனை காரியங்களை போட்டு மனுஷனை சோர்வடைய செய்த பிசாசின் கிரியலை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உடைய அக்கினியினால பலப்படுத்துங்க, பாண்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்த கிழமை செய்தியா? நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவரையே விரும்புவீங்க. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர். ஆமென். 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 பரிசுத்தமாய் வாழ வேண்டுமா? அடுத்தது நீங்க சொல்றது வேற யாருக்கு சொல்லணும்? தானே கேட்டீங்க. விழித்திருந்து ஜெபிக்கணும். 3வது காரியம். அடுத்தது 3வது காரியம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அடுத்தது என்ன? இந்த நேரம் தான் எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி எழுதிக்க. ஹலோ இங்க பாரு, இந்த நேரம் தான் எக்ஸாமுக்கு எழுதிங்க. எழுதி 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 என்னத்தை கிழிச்சிங்க இவ்வளவு நாள்? ஆவியில நிரம்ப பாருங்க, இருதயத்துக்கு ஆண்டவர் எழுதுவார். ஆமென்.
இவ்வளவு நாள் எழுதி எழுதி என்னத்தை நாங்க கண்டோம், கொப்பியில தான் வீணா போகுது. கடைக்காரனுக்கு பிசினஸ். அல்லேலூயா. என்னவா அம்மா சொல்லுங்க, 3 காரியம் என்னம்மா? யார்கிட்ட விசுவாசமா இருக்கணும்? கஸ்தூரி கொஞ்சம் அமைதியா இருக்கணும். விசுவாசமா இருக்கணும். அடுத்தது பரிசுத்தமாய் கர்த்தரோடு வாழணும். அல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? செத்து போயிடணும்னு பயப்படுறீங்க? செத்து போயிடணும்னு பயப்படுறீங்களா? அதுதான் சோத்திரம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். நாங்க திருவிருந்துக்கு நாங்க கலந்து வருவோம். நேரம் போய்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். ஆமென். திருவிருந்துல பங்கு பெற்ற ஆயத்தமாயிருக்கிறீங்க. நேற்று கூட நாங்க பாஸ்டிங் பிரேயர்ல நாங்க ஜெபித்தோம். நிச்சயமாக நீங்க ஆயத்தமாயிருப்பீங்க என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஒருவேளை இல்லாட்டா இப்ப கூட நீங்க இயேசுப்பாட்ட மனவருத்தப்பட்டு உங்களோட பாவங்களை சொல்லி அறிக்கை பண்ணி மனவருத்தப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியின் பலத்துல தேவனுக்கு முன்பாக உங்களுடைய பலப்படுத்துக்கு முன்பாக நின்றதுக்கு வாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அபிஷேகம் பண்ணவர் உண்மை உள்ளவர். நான் சொல்லல, அவர் சொன்னதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. எவ்வளவோ நாட்களுக்கு முதல் கர்த்தர் சொன்னவர். ஒருவேளை நாங்க மறந்துட்டு இருக்கலாம், மறந்து போகலாம். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தெய்வங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்க மறந்து போகலாம். அழைத்தவர் மறக்க மாட்டார். அவர் தன்னுடைய வார்த்தையில உண்மை உள்ளவர். தன்னுடைய ஜீவனையே கொடுத்தங்களை மீட்டவர். அல்லேலூயா. மறந்து போறதுக்கு அவர் சும்மா மனுஷன் இல்லை. மனுஷர் தான் வேண்டும் மட்டும் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளும் மட்டும் முன்னுக்கு பின்னுக்கு எந்த நேரமும் மெல்லிங்களும் எஸ்எம்எஸ்களும் போட்டு எல்லா காரியங்களும் பெற்று ஏதோ எங்கள் நினைவா இருக்க செய்வார்கள். அல்லேலூயா. ஆனா கேட்டிட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நான் மாறி போயிடும். ஆனா எங்களுடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவரோட நாங்க பழக பழக அவருக்குள்ள நாங்க வளருவோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் தன்னுடைய வளர்ச்சிக்கு எங்களை வளர்க்கிற தேவன். ஒரு மனுஷனும் அப்படி நினைக்க மாட்டார். ஆனா தெய்வம் நினைப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நாள் மறுபடியும் எங்களுடைய பந்தியில கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசப்பா. இன்னைக்கு நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே, கர்த்தர் பரிசுத்தராய் நீங்க இருக்கிறீங்க. அதனால நீங்களும் பரிசுத்தமாயிருங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. நாங்களும் இன்றைக்கும் கூட ஆண்டவரை மறுபடியும் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவ உம்மிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொன்னீங்கப்பா, மனுஷன் குமாரனுடைய மாமிசத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்க சொல்லி இருக்கிறீங்க இயேசப்பா. இதோ நாங்கள் அதுல பங்கடையும்படி இந்த நாளிலும் உங்களை ஜீவனோடு வைத்து, கடந்த கிழமை கூட நாங்க சொன்னோம், கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாங்கள் ஜீவனோட இருந்தால் மறுபடியும் சபை கூடுவோம் என்று சொன்னோம் ஐயா. இதோ இந்த நாளில் சபை கூட நீங்க தந்த இந்த கைகோடி ஸ்தோத்திரம் இயேசப்பா. பரிசுத்தமாய் வாழவும் ஜெபத்துல நாங்கள் எப்பொழுதும் தரித்திருக்கவும் இயேசப்பா. உமேல மாத்திரம் நாங்கள் விசுவாசமாய் சூழ்நிலைகளை பார்க்காமல் ஆண்டவரை சூழ்நிலைகளையும் ஆளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்கத்தக்கதான அறிவு, புத்தி, ஞானம், பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகும்படி இந்த நாளும் இந்த பந்தியில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்களோ கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு எங்கள் கர்த்தரால் நாங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்களை கடிந்து நடத்துறது நல்லதுக்கே. இப்ப தெரியாது, கொஞ்சம் காலம் போன பிறகு தெரியும். ஐயோ, இன்னெல்லாம் இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினாரு, இந்த ஊழியக்காரன் இப்படி நடத்தினாரு, என்னுடைய புருஷன் இப்படி நடத்தினாரு, என்னுடைய அப்பா இப்படி நடத்தினாரு. இன்றைக்கு எனக்கு தெரியுது, அன்றைக்கு அவர்கள் கடிந்து கொண்டது இன்றைக்கு எனக்கு நல்லது என்று எனக்கு தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா நல்லவர்.
நாங்கள் தகப்பனால கண்டிக்கப்படாட்டா நாங்கள் வேசி பிள்ளைகள். அல்லேலூயா. எந்த தகப்பனும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னவெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். பிள்ளைக்கு சில பொழுது விசனமா இருக்கும். இன்றைக்கு தெரியாது, காலங்கள் கடந்து போனதுக்கு பிற்பாடு எனக்கு இன்றைக்கு தெரியும். என் அப்பா இல்லை, என் ஐயாவெல்லாம் ஒரு நாள் என்னவோ ஒரு காரியத்துக்கு அம்மாவிட்ட சொல்லி நெருப்பு கொண்டு வர சொல்லி, பச்சை மிளகாய் என்ன சிவப்பு மிளகாய் கொண்டு வர சொல்லி காலில் கயிற்று போட்டு கட்டி மேலே மரத்தில் தலைகளாக கட்டி தூக்கி போட்டு புகை போடுவான். இன்னைக்கு உங்களுக்கு செய்த அப்படி இருக்கும். ஆனால் செய்ய இல்லை, இப்படிதான் சொல்லி ஆயத்தப்பட்டார்கள். ஆனால் அவர் செய்ய இல்லை. ஆனால் உண்மையாக அவர் அன்றைக்கு செய்திருந்தா கூட நான் இன்றைக்கு சொல்லுவேன், நல்லதுக்கு என்ன சீர்படுத்துறதுக்காக, என்ன சரிப்படுத்துறதுக்காக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தகப்பனும் இப்படி செய்கிற போதுதான் வேதம் சொல்லுகிறது. என்னவா அந்த வார்த்தை ஒன்று இருக்கிறது, என்ன, பொல்லாத மனுஷர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க தெரிந்திருக்கிற போது. எங்களுடைய ஆண்டவர் அதை விட பெரியவர். எங்களுடைய அப்பா அம்மாவையே உருவாக்கினவர் அவர் தான். அல்லேலூயா. எங்களுக்கு தெரியாத எத்தனையோ தலைமுறை முதலெல்லாம் வந்து போயிட்டது, எல்லாரையும் கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறார். எங்களுக்கு எங்களோட பேரன் பேத்தி பூட்டலுக்கு அங்காலும் ஒன்றுமே தெரியாது. எங்களுடைய அப்பா எல்லாம் அறிந்தவர். எங்களுடைய ஆரம்ப முடிவு எல்லாம் அவருக்குள்ளதான். அல்லேலூயா. அதனால நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களிடத்துல இன்னும் ஏதாவது குறை, நீங்க ஜெபிச்சு தான் வந்திருப்பீங்க. நேற்று நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் என்னதான் நாங்கள் செய்தாலும் சிந்தனையினால நாங்கள் பாவம் செய்கிறவர்கள், அது வந்துடும் அப்படியாது. அல்லேலூயா. அதனால சுத்தாவியானுடைய நிறைவுகளுக்கு இருக்குமா இருந்தா வராது. கண்களை மூடி எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்த்து அப்பாவுடைய பரிசுத்த பந்திக்கு இன்னைக்கு நாங்க பார்த்தோம். கர்த்தர் பரிசுத்தர், ஆகிய நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேணும். ஆமென். அதனால கண்களை மூடி ஜெபம் பண்ணி அப்பா இடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து பந்திக்கு நாங்கள் வருவோம். கர்த்தர் எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபத்துல கடந்து வருவோம். நன்றி தகப்பன், ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் டைம் தர்றேன், எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாரும் எங்களை ஆராய்ந்து தங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் இருந்தால் ஒப்புரவாக ஒரு தனம் குறித்து புறநினைக்க மாட்டார்கள். சந்தோஷப்படுவோம். ஆமென். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என்னையும் சேர்த்து உடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். எண்ணத்தினால, நினைவினால, சிந்தனையினால, உணவினால, பேச்சுக்களினால, துக்கப்படுத்தினதுனால, சோர்வுகளினால உண்மை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஜெபிக்கிற சரியான நேரத்தில் ஜெபிக்காம தவறி இருக்கிறோம். ஜெபிச்சிருந்தாலும் ஆண்டவரே டைம் தவறி இருக்குது. ஏசப்பா அப்பா, ஜெபிக்க சோர்ந்து போய் இருந்திருக்கிறோம். ஏசப்பா, ஏதாவது வார்த்தைகள் நாங்கள் கதைத்திருப்போம், யாரையாவது துக்கப்படுத்தி இருப்போம், ஏதாவது செய்திருப்போம். ஏசப்பா, செய்து போட்டு மறந்து போயிருப்போம். ஏசப்பா, எங்களை மன்னிங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க. எங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம், இந்த வேளையில உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி பிதாவுக்கு முன்பாக நாங்கள் நிற்க எங்களை தகுதி அடையும்படி உம்முடைய பரிசுத்த பந்தி, நித்திய ஜீவனை எங்களுக்கு தருகிற இந்த பந்தி எங்களை ஆண்டவரை பரிசுத்தமாக்கி, யாத்ராகமத்தில் இன்றைக்கும் பார்த்தோம் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஓய்வு நாள் எங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அடையாளமான இந்த நாள். ஏசப்பா, உடைய வார்த்தைகள் சத்தியம், ஒரு நாளும் மாறாது. ஏசப்பா, எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து பிதாவே உமக்கு முன்பாக நிற்கும்படி உம்முடைய குமாரன் இயேசுவின் ரத்தத்தினால் எங்கள் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம், இந்த சபை பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவி விடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை கழுவுங்கப்பா, புதுப்பியுங்கப்பா. இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. பிதாவே, எங்கள் அக்கிரமங்களை மன்னியுங்க என்று சொல்லி உங்களுடைய பந்தியில நாங்கள் பகிர்ந்து கொடுக்க ஆண்டவரே, பெற்றுக்கொள்ள தகுதி அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய இரக்கங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செத்து போயிடுவோம். அப்பா, உங்களுடைய சமூகத்துல விழுந்து செத்தார்கள் என்று வேதத்துல இருக்குது. ஏசப்பா, அப்படி நாங்கள் மரித்து போகாதபடி எங்கள் மேல கிருபையாயிருங்க, இரக்கமாயிருங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அப்பா எங்களுக்கு கொடுத்த அவருடைய சரீரமாகிய இந்த ரத்தத்தையும், அதுக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஒருவர் இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே, பரிசுத்தரே, இரக்கம் உள்ளவரே. ஏசப்பா, தகுதி இல்லாத எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே. ஏசப்பா, ரத்தத்துக்காக மாம்சத்துக்காக நன்றி ராஜாவே. நித்திய ஜீவனை பெற
ஏசப்பா பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட ஏசப்பா நீங்கள் அடிக்கப்பட்டவராய் நொறுக்கப்பட்டவராய் தகப்பனே எங்களுக்காக யாவையும் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி ஆனவரே உங்களுக்கு நன்றி சொல்லுறேன். உங்களை துதிக்கிற இந்த பெரிய கிருபைக்காக சிலாக்கியத்துக்காக நன்றி. மறுத்தலும் மனத்திறங்களும் கத்திர துதியார்கள் நாங்களோ கத்திர துதிக்கத்தக்கதால் தேவன் எங்களுக்கு இலக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஜீவன் தந்தல்லவா எங்களை மீட்டீங்க டாடி, உங்களுக்கு கோடி நன்றி ஏசப்பா. நல்லவருக்காக ஒருவேளை ஒருவன் மறுக்க கொடுங்க ஏசப்பா. பாவிகளாக இந்த எங்களுக்காக நீங்க மறுத்து உயிர்த்து ஏசப்பா. அப்பா எங்களுக்கு இந்த பெரிய காரியத்தை செய்வீங்களே, நித்திய ஜீவனை தந்தீங்களே எல்லாம் அப்பா உங்களுக்கு கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா உங்களுக்கு நீங்க புதிதும் ஜீவனமான மார்க்கத்தினால ஏசப்பா புதிய உடன்படிக்கை தந்ததுக்காய் கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு நித்திய ஜீவன் இதை நாங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஏசப்பா. அதற்காக கோடி நன்றி. நீங்க செய்த இந்த நன்மைக்காக ஏசப்பா எங்களை முழுவதுமாக உங்களுக்கு தந்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரத்தை விஜயத்தின் ஆழத்திலிருந்து இந்த அப்பாவுக்கு கோடி நன்றிகளை கோடி ஸ்தோத்திரங்களை செய்து துதிக்கிறேன். ஜீவன் உள்ள ஏசப்போடைய நாமத்தினால துதிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கொடுத்து வாங்கி பூசியுங்க. இது உங்களுக்காக திட்டப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை எனக்கு நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து கொடுக்கிறேன். உங்களுக்காக திட்டப்பட்ட இயேசுவின் சரீரம். 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 எனக்காக திட்டப்பட்ட இயேசுவின் சரீரத்துக்காக சொல்றேன். ஆமென். அவண்ணமே ஏசப்பா இந்த பாத்திரத்தையும் எடுத்து உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையாகிய அவருடைய ரத்தம் என்று சொல்லி நீங்கள் திருவிருந்தம் ஏற்படுத்தி இதை நீங்கள் பானம் பண்ணிட்டு நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய மரணத்தினால பாவத்தினால சாக வேண்டிய நாங்கள் பிழைக்கும்படியாக அவர் அந்த மரணத்துக்குள்ளாக கடந்து வந்து பிதாவினுடைய வல்லமையினால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தின தேவன் சொல்லுகிறது அவருடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் உடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளாக எங்களுக்கு உடைய நாமத்தில் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறேன். இந்த காலத்தில் தானே ஆசீர்வதித்து கோடி புதிய உடன்பட்டு எங்களுக்கு தந்ததுக்கு கோடி இயேசு நாமத்தில் ஆமென். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம்.
ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இயேசுவே, நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரமாக திருத்தீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரமாக திருத்தீர், இயேசு அரசுக்குள் உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டேன், உரிமை சொருக்காக வைத்துக் கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டேன், உரிமை சொருக்காக வைத்துக் கொண்டேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி அப்பா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நம்மளுக்கு நன்மை செய்த ஆயிரங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, எங்களுக்கு நன்மை செய்தீரே. நல்ல தகப்பனே, இந்த நல்ல பரிசுத்தோடு நாளுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சமூகத்துல நீ கூட்டி சேர்த்து உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்த இந்த சலாக்கியத்துக்கு, இந்த பாக்கியத்துக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை இன்றைக்கும் மறுபடியும் உங்களுடைய ரத்தத்தினால கழுவி உமோடு உடைய மார்போடு நீ அணைத்துக் கொண்ட இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சலாக்கியம் எங்களால் உண்டானது அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதனாலும் எங்களுக்கு உண்டானது. தேவ கிருபை அப்பா, தேவ கிருபை அப்பா, தேவ கிருபை. உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். சபை பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, பார்க்க போற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. ஏசப்பா, இந்த நாளும் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க. இந்த தேசத்துல லாக்டவுன் வருகுது ஏசப்பா, ஆனாலும் எவ்வளவுத்துக்கு எங்களை நெருக்குகிறார்களோ அவ்வளவுத்துக்கு அளவு நாங்கள் உம்மோட சேர்ந்து கொள்ளுவோம் ஆண்டவரே. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை தாமதித்தால், நாங்கள் ஜீவனோட இருந்தால் மறுபடியும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கூடி உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய சேர்க்க போகிற காணிக்கைகள் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னீங்க ஏசப்பா, அன்றைக்கு எனக்கு 2-3 கிழமைக்கு முதல் சொன்னீங்க ஏசப்பா, அப்பா அவன் எனக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், உன் மனதில் நியமிச்சதுபடி நீ கொடு, இந்த சபையில இருந்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ சாட்சி சொல்லுவாய் என்று எனக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்பா நிச்சயமாகவே ஏசப்பா நீங்க சொன்னபடியே நீங்க செய்வீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. நாங்க விசுவாசிக்கிறோம். காற்றையும் நாங்க காண மாட்டோம் ஆண்டவரே, கர்த்தாவே மழையையும் காண மாட்டோம், ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும் கர்த்தருடைய நாமத்தினால. நன்றி தகப்பனே, கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு கூட எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க ஏசப்பா, அப்படியே நீங்க வாக்கு கொடுத்தீங்கப்பா, அப்படியே எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கப்பா. முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன், வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று நீங்க சொன்னீங்கப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி. நிச்சயமாகவே என் பிள்ளைகளை நான் உங்களை தாங்குவேன், தப்புவிப்பேன், உங்கள் ஜீவனை காப்பாற்றுவேன் என்று சொன்னீங்க ஏசப்பா. நிச்சயமாகவே இந்த ஆண்டு நான் சபையை கட்டுவேன் என்று சொன்னீங்க ஏசப்பா.
நிச்சயமாகவே உங்களுடைய வார்த்தை நிறைவேறும். மனுஷன் சொல்ல இல்லையப்பா, தெய்வம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களிடத்துல குறைவுகள் இருக்கலாம் ஏசப்பா, ஆனா எங்களோட நிறைவான ஏசப்பா வந்திருக்கிறபடியினால குறைவுகள் எல்லாம் ஓடி போயிடும் ஏசப்பா. நாங்கள் விசுவாசித்து இன்னைக்கு நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தம், நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கவும் ஜெபத்துல விழித்திருக்கவும் ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே உம்மோடு நாங்கள் வாழவும் ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யறபடியால கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசமாய் ஆண்டவரே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரே பரிசுத்தமாய் உம்மோடு வாழ்ந்து ஏசப்பா அப்பா விழித்திருந்து ஏசப்பா விசுவாசத்துல நாங்கள் ஜெயிக்கிறவர்களா நீர் எங்களுக்கு தந்த விசுவாசத்தின் ஆவியானவருக்காய் நன்றி. உங்களுடைய ஆவியின் வரத்துக்காய் நன்றி, கனிக்காய் நன்றி ஏசப்பா. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். முழுமையா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்க பாவிக்கப்படணும் நீங்க முடிவெடுங்கப்பா. உங்களுடைய பாதத்துல வைத்து இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். நன்றி இயேசப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், மகிமை, கனம் எல்லாம் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட விடாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். அழகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தை செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எங்களோடும் உலகத்துல சகல பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலரோடும் விசேஷமாய் இயேசு ஜீவிக்கிற திக்க சந்தை சபை, இயேசு ஜீவிக்கிற நோர்வே இந்த சபையோடும் இன்றும் என்றும் பார்க்கிற பிள்ளைகளோடும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்கு யாவையும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். தேவன் இயேசு கிறிஸ்து துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். எல்லாருமாய் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். தேவன் இயேசு கிறிஸ்து துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். தேவன் இயேசு கிறிஸ்து துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். ஆமென். பெரிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு யாவையும் செய்து முடித்தார். பயமே தேவையில்லை, எல்லாம் அவர் செய்து முடித்தார். ஆமென், ஆமென். God bless you. அப்பாவுடைய வருகை தாமதிச்சா எங்க ஜீவனோட இருந்தா மறுபடியும் சபை கூடுவோம், அல்லாட்ட தேவ சமூகத்துல சந்திப்போம். ஆமென், ஆமென்.